அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. போஸ்ட் ஆஃபீஸ் போலவே பார்த்திங்கன்னா தேர்வு எழுதாமல் மார்க் வச்சு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா 19,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா 250 மார்க் மேலே இருந்தாவே வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுதியான மாதிரி தான். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களை ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட்டாக எம்ஆர்பின்னு சொல்லுவோம். இந்த ரெக்குயர்மெண்ட் போர்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வேகன்சி ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னை தான் பார்த்திங்கன்னா அண்ணாச்சாலை தயனாம்பேட்டையில் பார்த்திங்கன்னா சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. டவுட்னு ஏதாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீ மெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 11/6/2025 பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 1/7/2025 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபு டெம்பரவரி பேசிஸ் பண்ணி தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2ன்னு சொல்லி எடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பிற்று வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா இது மூலிமா தான் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்திங்கன்னா 20 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வில் பி அனௌன்ஸ்டு லேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், அது மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/6/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1/7/2025 நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கே பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சம்பளம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லெவல் 8 பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இதில் எல்லா கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கிடையாது. ஆனால் ஓசிக்கு பார்த்திங்கன்னா 32 இயர்ஸும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி இருந்தால் 42 இயர்ஸும், எக்ஸைஸ் மேனாக இருந்தால் பார்த்திங்கன்னா 48 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விதவை இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொடுக்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்திங்கன்னா NTC நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் நீங்கள் வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா NACயில் நீங்கள் பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களை மார்க் வச்சு தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டோ நீங்கள் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா 60 மார்க்கும், நீங்கள் 10th படிச்சிருந்தீங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா 40 மார்க், மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மார்க் பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் 250 மார்க் எடுத்தாவே பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SC SCA ST DAB DW இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாயா. அதர் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா BC MBC OC இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 600 ரூபா பார்த்திங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா www.mrp.dn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கா, அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டு அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். வித்தவுட் அது எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ கேட்டுக்கிறாங்க, சிக்னேச்சர் கேட்டுக்கிறாங்க. இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 42 பேஜ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் அதேமாதிரி அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கினா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.